ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசியில் வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துருங்க. இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றி பட்டை இலையெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வரையும் வதக்கிட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க. நான் போடல, ஏன்னா அது எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது, சாப்பாட்டில் அந்த வாடை. போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இப்படி. நான் இன்றைக்கி சாப்பாட்டு காய்கறி பீன்ஸு உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே காய்கறி போட்டு ஒரு வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் மீன் மேக்கர் போட்டிருக்கேன், அதாவது சோயாபீன்ஸ் சொல்லுவாங்களா, அதான். இது நல்லா வெந்நீரில் கொஞ்சம் போட்டு அலசிட்டு ஊறினதுக்கப்புறம் புளிஞ்சு எடுத்து வச்சுங்க. நாங்கள் மீன் மேக்கர்னு தான் சொல்லுவோம். நல்லா வதக்கிக்கிட்டு மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, பிரியாணி பவுடர் நான் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் என்னென்ன மசாலா போடுவீங்களோ அது போட்டுங்க. இதெல்லாம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் ரேஷன் அரிசிங்கிறதுனால மசாலா அதிகமாக தேவைப்படும். நீங்கள் கம்மியாக கடை போட்டு 1க்கு 3 தான் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு இந்தமாரி கிண்டி விட்டுட்டு 3 விசில் வர வரைக்கும் வைங்க. 1க்கு 3 பங்கு தண்ணி. நீங்கள் மற்ற அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா 1க்கு 2 பங்கு போதும். ரேஷன் அரிசிங்கிறதுனால 1க்கு 3 பங்கு. 3 விசில் வந்ததுக்கு ஆஃப் பண்ணிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது சாப்பாடு. நல்லா வெந்து பதமாக கரெக்டாக இருக்குது. அளவு மாறாமல் பண்ணிங்கன்னா இப்படியே தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் ஆற வச்சோம்னா